ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றலாம் சுவைக்கலாம் சிந்திக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா நான் இன்றைக்கி ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி பர்சன். எல்லாருமே இன்றைக்கி இந்த டைமில் டாக்டர் படம் பார்த்துருப்பீங்க. சிவகார்த்திகேயனோட ரோல் கண்டிப்பாக எல்லாருக்குமே மனசில் பதிஞ்சிருக்கும். அவங்க ஆர்மியில் ஒரு டாக்டராக இருந்திருப்பாங்க இந்த படத்தில். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இவங்கள்ட்ட போய் இன்டர்வியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் டாக்டர் தேன்மொழி. ஆனால் இவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. இவங்க ரிட்டையர் ஆகி 3 months ஆக போகுது. இவங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆர்மிக்குள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணால் போகலாம் அப்படின்றதையும், ஒரு டாக்டராக ஆர்மிக்குள்ளே எப்படிலாம் போகலான்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹாய் மேம். ஹலோ. ஓகே மேம், உங்களோட லைஃப் ஜேர்னி, அதாவது உங்களோட இந்த ஆர்மியில் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கூட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா மேம்? டெஃபினெட்லி. நான் கர்னல் தேன்மொழி. நான் மெடிக்கல் ஆஃபீஸராக ஆர்மியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிட்டையர்ட் இன் அபவுட் 3 months ago. ஃபஸ்ட்டு நான் 87 ஆர்மி ஜாயின் பண்ணேன். பட் அதுக்கு முன்னால் உள்ள சில இன்சிடென்சஸ் சொன்னால் தான் நான் எதுக்கு ஆர்மிக்கு வந்தேனோ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் புட் இன் டு அ paramilitary school where I had military training on a minor scale as a school student. அதுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ண பின்னால் MBBS படிக்கிறச்சே ஐ வாஸ் இந்த NCCயில் ஒன் ப்ளஸ் பாயிண்ட் வாஸ் எல்லாருமே ஹிந்தியில் தான் கமாண்டெல்லாம் இருக்கும். ஐ ஆல்ரெடி நியூ ஹிந்தி. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சம்திங் டு டூ வித் மிலிட்ரி ட்ரைனிங் இட் வாஸ். அதனால் அதுலேயும் இருந்தேன். அப்புறம் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஓவரால் அண்ட் ஐ லைக் ட்ராவலிங். ஒரு டாக்டரோட லைஃப்பில் இது எல்லாமே முடியாது. இது எல்லாமே வேணும், லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா ஆர்மி வாஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஸோ ப்ளஸ் டு கெட் இன் டு ஆர்மி NCCயில் இருந்தால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ வென் யூ ஆர் கால்ட் ஃபார் இன்டர்வியூ, நான் 3rd year படிக்கிறச்சே இன்டர்வியூக்கு டெல்லி போயிருந்தேன். ஸோ தே செலக்டட் மீ தேர். அட் தட் டைம் இட் செல்ஃப் தெர் இஸ் அ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே பாஸ் பண்ணிவிட்டு then I was selected when I was in my 3rd year in college. Then when I finished my final year and I was doing internship, I got the appointment order. I could do internship in the army hospital. That is an option. So halfway through my internship, I went and joined army and finished my internship in my first place where I got commissioned as a lieutenant. So once I finish internship, I become a captain. So இது ஒரு way of entering into army. Other than that, direct entry na armed forces medical college students na they get an option of choosing either short service or a direct permanent commission officer. So I did not go to AFMC. I studied in Madurai Medical College. So I went in through the other way where NCC was a plus point. And once I joined, first I'm in a zonal hospital. A zonal hospital is hospital recognized for internship. Not all hospitals are recognized for internship in army. So first internship முடிச்ச உடனே there is a medical officers basic course. இது சிவில்ல இருந்தோ இல்லை ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்தோ யார் ஜாயின் பண்ணாலும் இன்டர்ன்ஷிப் முடித்த உடனே it is a initial course for induction into army. அதாவது ஆர்மியை பற்றி நிறையா கற்றுக் கொடுப்பாங்க. நாட் ஓன்லி அபவுட் ஆர்மி மெடிக்கல் கோர், ஆல்சோ ஜென்ரலி அபவுட் ஆர்மி. அதுவும் அது கூட மற்றபடி மிலிட்ரி ட்ரைனிங் இருக்கும். அதில் உங்களுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கேம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலாக ஆர்மியில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபைட்டிங் ஆர்ம்ஸ் எவ்வளோ, சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸ் யார் இருக்கிறா, அதுக்கப்புறம் ஆர்மி மெடிக்கல் கோரில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு என்னென்ன வேலை இருக்குது, அவங்க பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஆர்மியில் யூ ஹாவ் ஃபிட் க்ரௌட். அவங்க திடீர்னு உங்ககிட்ட எமர்ஜென்சின்னு வரமாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கட்டாயம் வருவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அவங்க மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு இயர்லி ஆனுவல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அந்த மாதிரி அதுக்குள்ள ரூலிங்ஸ், அதுக்கப்புறம் பீரியாடிக் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தே வில் கோ டு ஆல் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களும் அசஸ் பண்ணுவாங்க.
அவங்களோட ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையுமே பார்த்து எல்லாமே ஃபிட்டாக இருக்கிறாங்களா பார்த்து இதுக்கு வந்து தனித்தனியாக ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த MOBCங்கிற கோர்ஸில் வந்து எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அது முடிச்சதுடனே நீங்கள் உங்களோட ஃபைனல் இயர் முடிச்சுட்டு பண்ணீங்களா இல்லை இன்டர்ன்ஷிப்பே அங்கே தான் போய் பண்ணேன்றீங்களா? நான் பாதி இன்டர்ன்ஷிப் சிவிலில் முடிச்சுட்டு பாதி இன்டர்ன்ஷிப் ஆர்மியில் பண்ணேன். ஓகே, சிவில் நீங்கள் சொல்கிறது உங்கள் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்மியில் பார்ட் ஆஃப் மை இன்டர்ன்ஷிப் ஆர்மியில் பண்ணேன். ஓகே மேம். ஸோ அந்த பார்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் ஆர்மியில் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு ஆர்மி ரிலேட்டட் எல்லாமே அவங்க சொல்லி தர்றாங்களா? அப்போ வந்து ஒன்லி இனிஷியல் கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரிய வரும். டீட்டெயிலாக எல்லாமே சொல்லி கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் தான் சொல்லி தருவாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் பேசிக் கோர்ஸ் MOBCன்னு சொல்கிறது. அப்போ இன்டர்ன்ஷிப் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் MOBC கோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி. ஆமாம், அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க ஆஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் மெடிக்கல் ஆஃபீஸர். கேப்டன் ரேங்க் வந்துடும். இன்டர்ன்ஷிப் முடிக்கிற அன்னையிலேருந்து நீங்கள் வந்து கேப்டன் ரேங்க்குக்கு போயிடலாம். லெஃப்டினன்ட் கேப்டன் அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ யூ வில் பி இண்டிபெண்ட்லி ஒர்க்கிங். லெஃப்டினன்ட் ஆகிருக்கு மட்டும் யூ வில் பி ஒர்க்கிங் அண்டர் வேறு யார்ட்டையாவது ஒரு சீனியர் ஆஃபீஸருக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சம்படி வில் பி தேர் டு மானிட்டர் யூ. அதோட ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்க்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட். அந்த ப்ரொபேஷன் பீரியடில் ஆர்மியில் இருக்கிற மற்றவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் ஆர் தேர். அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க whether you are fit to be in army, fit to continue in army or not. அப்படி if you are not fit or in MOBC you are doing very badly, இதில் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி உங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பலாம். அது வந்து நீங்கள் டைரெக்டாக ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸராக போகலாம், இல்லாட்டி டைரக்ட் பர்மனன்ட் கமிஷன். எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபஸ்ட் டைம்லேயே பாஸ் பண்ணியிருந்தா, அரியர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருந்தா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பர்மனன்ட் கமிஷன் பெட்டர். நாங்கள் ஜாயின் பண்ண காலத்தில் டைரக்ட் பர்மனன்ட் கமிஷன் இருந்தது. ஸோ ஐ வாஸ் அ டைரக்ட் பர்மனன்ட் கமிஷன்ட் ஆஃபீஸர். அப்போ இப்போ இருக்க வே ஆஃப் மூவிங் இன்டு ஆர்மின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா மேம்? இப்போ இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். யாருக்குமே சிவில்லேருந்து வர்றவங்களுக்கு டைரக்ட் பர்மனன்ட் கமிஷன் கிடையாது. எல்லாருக்குமே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் கொடுப்பாங்க. ஓகே மேம். ஃபர்தராக இப்போ நம்ம உங்களோட ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அடுத்து உங்கள்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே. ஸோ MOBC முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல்ட் போஸ்டிங் இல்லாட்டி ஒரு ஸ்மாலர் ஏரியாவுக்கு அனுப்புவாங்க. நாட் நெசசரிலி பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போஸ்டிங் கிடைக்கணும் இல்லை. ஸோ யூ வில் பி சீயிங் பார்டர். ஒன்று ஆர்எம்ஓவாக போவீங்க, இல்லைனா மெடிக்கல் ஆஃபீஸர் டு அ ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் எனி பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து போஸ்டிங் டைம் முடிக்கணும். போஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் படித்த காலத்தில் 4 to 7 இயர்ஸ் தான் பிஜி பண்ணலான்னு ரூல் இருந்தது. ஸோ அந்த 4 to 7 இயர்ஸ்க்குள்ளே யூ கேன் அவேல் 2 to 3 சான்சஸ். அந்த சான்ஸில் பிஜி கிடச்சதுன்னா யூ வில் பி கோயிங் ஐதர் டு AFMC, அது இல்லைன்னா கமாண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இல்லை RR ஹாஸ்பிட்டல் டெல்லி, கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ஏர்ஃபோர்ஸ் ஆர் நேவி. இதோட அப்ரிவேஷன்ஸ் என்ன? AFMC அப்படின்னு சொல்லுங்க. ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே. ஸோ அந்த காலேஜில் தான் நீங்கள் பிஜி பண்ண முடியும் பண்ணுறதுன்னா? யூஸ்வலாக அதில் பண்ணுவாங்க. ப்ளஸ் இருக்கிற எல்லா கமாண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணலாம். அங்கேயும் வந்து ப்ரொஃபஸர் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸோ பிஜி பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் கிரேடிங்னு பேர், கிரேடட் ஸ்பெஷலிஸ்டாக ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஆர்மியில் கிரேடிங்க்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி அ கிரேடட் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அதை முடித்ததுக்கப்புறம் தென் யூ வில் பி ஒர்க்கிங் இன் அ பிகர் கிராஜுவேஷனுங்கிறது வந்து ஆப்ஷன் தான், எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராகவே இருக்க இஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் அட்மினிஸ்ட்ரேஷனில் போகிறதுக்கும் இஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இஸ் தேர். அப்போது ஏர்லியர் இன் 80s நான் ஜாயின் பண்ணப்போ பிஜி வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. ஸோ தேர் வர் மெனி பீப்புள் ஹூ ஆப்டட் நாட் டு பி போஸ்ட் கிராஜுவேட்ஸ். ஓகே மேம். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம நார்மலான இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுலே ஹையர் ரேஞ்ச் படித்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்கும், இல்லை அடுத்த படித்தவங்களுக்கு இப்போ நார்மல் ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா HOD, சீஃப், இந்த மாதிரி கேடர் இருக்கு இல்லையா? அப்போ உங்கள் ஆர்மிலையும் அந்த டைமில் அப்படி இருக்குமா? பிஜி படித்தவங்களுக்கு தான் இந்த போஸ்ட் கிடைக்கும், மெடிக்கல் ஆஃபீஸருக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை. ரேங்க் ப்ரொமோஷன் வந்து எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் இப்போ 4 இயர்ஸில் வந்து இப்போ கேப்டன் ஆகிட்டோம் ஆஃப்டர் இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் 4 இயர்ஸில் மேஜர் ரேங்க் வந்துடும், 11 இயர்ஸில் லெஃப்டினன்ட் கர்னல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் கிரேட்.
செலெக்ஷன் கிரேடுங்கிறது வந்து கர்னல் ரேங்க் அண்ட் அபவ் தான். ஓகே. ஸோ இப்போது லெஃப்டினன்ட் கர்னல் வரைக்கும் எல்லாருமே இஃப் தே ஆர் ஃபிசிக்கலி ஃபிட், அதாவது ஷேப் 1ல் இருக்கிறாங்கன்னா யூஸ்வலாக ஒரு பிரச்சனையும் இருக்காது. லோ மெடிக்கல் கேட்டகரி சில விஷயங்களுக்காக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துடுவாங்க அப் டு லெஃப்டினன்ட் கர்னல். ஆனால் கர்னல்ங்கிறது வந்து செலெக்ஷன் கிரேட். எல்லாருக்கும் வந்து கர்னலில் வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் கிரேட் அண்ட் டைம் ஸ்கேல் இருக்குது. இவ்வளோ வருஷம் சர்வீஸில் எல்லோரும் கர்னல் ஆகலாம். அதில் வந்து செலெக்ஷன் கிரேட்னு போகிறது வந்து இந்த டைம் ஸ்கேலோட கொஞ்சம் ஏர்லி ஆவாங்க. 3 இயர்ஸ் முன்னால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அண்ட் இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ். ஏசிஆர்னு இருக்குது. உங்களோட கமாண்டிங் ஆஃபீஸர் என்ன எழுதுறாரு, இப்போ வந்து நீங்கள் ஆர்மியில் ஒன்லி டாக்டர் கீழே தான் வேலை பார்த்துருப்பீங்கன்னு கிடையாது. ஆரம்பமாக இருக்கிறச்ச இன்ஃபென்ட்ரி, ஆர்மர்ட், ஆர்ட்லரி, யார் வேணாலும் எந்த யூனிட்டில் வேணாலும் உங்களை போஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்க. இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் இந்த ஏசிஆர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். இப்போ உங்களோட இந்த ஜர்னியில் நீங்கள் எந்தெந்த ஊர்லலாம் போஸ்ட் ஆயிருக்கீங்க மேம்? ஃப்ரம் த பிகினிங் நான் கேட்குறேன். ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து சிக்கந்தராபாத்தில் ஐ காட் கமிஷன்ட். ஐ ஃபினிஷ்ட் இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்க்கு லக்னோ போனேன். அதுக்கப்புறம் கேரளாவில் கேனனூர் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல் கேனனூரில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபீல்ட் போனேன், லிமக்ஹாங்னு ஒரு இடம், தட் இஸ் இன் மணிப்பூர். அங்கே இருந்து அப்புறம் லக்னோ, அதுக்கப்புறம் நாம்கும், அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு கங்காநகர், அதுக்கப்புறம் லான்ஸ்டவுன், அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு பட்டான்கோட். ஐ ஆக்சுவலி ஆப்டட் ஃபார் அ நார்தர்ன் கமாண்ட் போஸ்டிங். அதுக்கப்புறம் பட்டான்கோட், அதுக்கப்புறம் ஐ கேம் டு சென்னை வந்துட்டு திருப்பி ஜலந்தர், பேக் டு நார்த் ஜலந்தர், ஜபல்பூர், அப்புறம் ஆவடி கமாண்ட் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிருக்கிறோம். ஓகே மேம். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் இந்தியாவோட ஒரு பார்டர்லைனே போட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் டெம்பரரி டியூட்டிஸ் வேறு அங்கே இங்கேன்னு போயிருப்போம். ஸோ லிட்ரலி எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோமோ 3 ஸ்டேட்டையும் பார்த்துருப்போம். ஓகே மேம். இப்போ வந்து இந்த ஜர்னின்றது இப்போ வந்து ஒரு போஸ்டிங்கிறது உங்களுக்கு எப்படி மேம்? இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமா, இல்லை அது எப்போனாலும் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 2 to 3 years ஒரு போஸ்டிங் இருக்கும் யூஸ்வலாக. ஓகே ஓகே. யூஸ்வலாக இப்போ ஃபீல்ட் போஸ்டிங்னா டெஃபினெட்லி 2 years. 2 yearsல வந்து உங்களுக்கு போஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இட் வில் பி இன் அ பிளேஸ் வேர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு adjust and live and field means it is in peripheral areas, border areas இருக்கலாம், desert ஏரியாவாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபீல்ட் போஸ்டிங்ஸ் யூஸ்வலாக 2 yearsல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் மெனி டைம்ஸ் 3 years எல்லாம் இருந்துட்டு தான் வருவோம். 2 to 3 years. ஓகே மேம். இப்போ இவ்வளோ பிளேசஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணதில் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இருந்த ஒரு பிளேஸ்னால் எதை சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டம் தான், பட் ஃபைன், எப்படியோ சர்வைவ் பண்ணிட்டேன் அப்படின்ற பிளேஸ்னால் எதை சொல்லுவீங்க? ரியலி கான் சே. ஆக்சுவலாக கண்டோன்மெண்ட் லைஃப் வந்து எல்லா இடத்துலையுமே சிமிலராக தான் இருக்கும். எங்கே போனாலும் கண்டோன்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. உள்ளே வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். வீடாகட்டும், உங்களுக்கு வேண்டிய இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், ஷாப்பிங் சென்டர்ஸ் ஆகட்டும், கேன்டீன்ஸ் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு கண்டோன்மெண்ட் இஸ் காமன் டு ஆல் மிலிட்ரி ஸ்டேஷன்ஸ். ஸோ எங்கே போனாலும் அந்த வசதிகள் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெளியில் போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து வெளியில் அவ்வளோவா போகவே மாட்டோம். ஆர்மி லைஃப் இஸ் லைக் அ ஃபேமிலி லைஃப். நாங்கள் வந்து செக்லூடடாக ஒரு கண்டோன்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். வெளியில் எப்போவாது தான் போவோம், ஷாப்பிங் எப்போவாது போவோம். பிகாஸ் ப்ரிட்டி மச் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே கிடச்சிடும். ஸோ இஃப் யூ ரியலி சே, நான் வந்து ஐ ரியலி லைக் லான்ஸ்டவுன். அது ஒரு ஹில் ஸ்டேஷன், பியூட்டிஃபுல் பிளேஸ். அது வந்து சின்ன ஹாஸ்பிட்டல், பட் வேலை ஃபுல் டைம் இருந்தது. இண்டிபெண்ட்லி ஐ ஹேட் டு மேனேஜ் நிறைய கேசஸ், எமர்ஜென்சிஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணியிருக்கிறோம். ஐ ரியலி லைக் தட் பிளேஸ். ஓகே மேம். இவ்வளோ நேரம் உங்களோட ஜேர்னியை பார்த்தோம். ரொம்பவே எங்களுக்கு இப்போ கேட்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக போயிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மேம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் 2021ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ எம்பிபிஎஸ் முடித்தவங்களோ இல்லை பிடிஎஸ் டென்டல் டிகிரி முடித்தவங்களோ, இந்த ஆர்மிக்குள்ளே நீங்கள் போன இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த மாதிரி அவங்க எக்ஸாம்ஸோ இல்லை எந்த மாதிரி பண்ணால் அவங்க இதுக்குள்ளே வரலாம் மேம்? ஓகே, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எம்பிபிஎஸ் முடித்த உடனே இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும். அந்த ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து டிஜிஏஎஃப்எம்எஸ் வெப்சைட்டில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை வந்து அந்த வேகன்சி எவ்வளோ இருக்குது,
அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை அது எங்கே அனுப்புறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த வெப்சைட்லேயே இருக்கும். they will be sending all their applications. இங்கே DGAFMSல M blockல இருக்குது ஆஃபீஸு, டைரக்டர் ஜெனரல் ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ். இங்கே வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்டர்வியூக்கு டேட் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்க. முந்தியெல்லாம் நிறையா வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க ஆர்மியில், பட் நவ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து they will see how robust you are mentally, physically and your subject. They will be asking questions. There will be different specialists and different administrative officers. அவங்களும் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ இஃப் யூ கெட் த்ரூ, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அங்கே ஆர்ம் ஃபோர்ஸஸ் கிளினிக்லே. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே ஃபிட் ஆகியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. யூஸ்வலி எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போய் ஜாயின் பண்ண சொல்லி அங்கேருந்து அவங்க கமிஷன் ஆவாங்க. அங்கே இருக்கிற கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து அவங்கள கமிஷன்ட் ஆஃபீஸராக ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி MOBC கோர்ஸ் வரும். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் பேசிக் கோர்ஸ்க்கு அவங்க போனதுக்கப்புறம் ஃபுல்லி தே வில் பி வேறு எங்கேயாவது போஸ்டிங் வரும், ஃபீல்டில் இல்லாட்டி பெர்ஃபுல் ஹாஸ்பிட்டலில் இல்லாட்டி சின்ன கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களோட இந்த ஜேர்னி எங்களுக்கு கூட ஷேர் பண்ணதுக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க மட்டும் ஆர்மிக்கு வாங்க, இல்லை இந்த மாதிரி இருக்கவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரையும் ஸ்பெசிஃபை பண்ண நினைக்கிறீங்களா மேம்? ஆர்மிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். அதாவது சிவிலில் வந்து உங்களுக்கு அந்த ரெஜிமெண்டேஷன் இருக்காது. அந்த ஒரு அடரன்ஸ் டு ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸுங்கிறது வந்து ஸ்ட்ரிக்டாக எந்த டாக்டர்ஸ் வந்து அவ்வளோதான் ஃபாலோ பண்ண முடியாது. பட் ஆர்மிக்குள்ளே ஒன்ஸ் யூ கம் இன், உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்போ வந்து நான் 33 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கிறேன். சிவில் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போது நாங்கள் வந்து கரெக்டாக பிடி மார்னிங் 5:30 6 o'clock இருக்கும். அந்த டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதோடு வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அ மென்டாலிட்டி. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பாக இருக்கிறவங்க வந்து ஆர்மிக்கு வர்றது பெட்டர். இப்போ வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த ஆர்மியில். பிகாஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெம்பரரி டியூட்டின்னு எங்கே வேணாலும் அனுப்பலாம். திடீர்னு உங்களை ஹை ஆல்டிடியூட் அனுப்பலாம். ஓவர் நைட் வந்து இப்போ வார் சுச்சுவேஷன் இருக்குதுன்னா உங்களை உடனே மூவ் பண்ணுன்னு 24 hours மூவ்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. உடனே போன ஃபேமிலியெல்லாம் தே ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் டு டேக் ஆன் ஆல் திஸ். இப்போ வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மூவ் பண்ணுறாருன்னா அவங்க ஃபேமிலிஸ் வந்து அவர் இல்லாமல் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஃபேமிலி எல்லாருமே யூனிட்லேருந்தும் கவனிச்சுப்பாங்க, கூட இருக்கிறவங்களும் கவனிச்சுப்பாங்க. பட் அந்த ஒரு ஸ்ட்ராங் மென்டல் ஸ்டேட்டஸ் வேணும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. அந்த போல்ட் டிசிஷன் எடுக்க முடியறவங்க மட்டும் தான் ஆர்மிக்குள்ள வர முடியும். Definitely you have to be bold, you have to be very strong in mind to face anything. எமோஷனலாவோ இல்ல ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கவங்களே இதுக்குள்ள வந்தா கொஞ்சம் கஷ்டம் தானா மேம்? See, நினைச்ச நேரம் லீவ் கிடைக்காது, நினைச்ச நேரம் எங்கேயாவது போகணுன்னு பிளான் பண்ண முடியாது. இப்போ வந்து எனக்கு பிரதருக்கு மேரேஜ், எனக்கு போகணும், நாட் பாசிபிள். இப்போ வந்து உங்களோட சர்வீஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் சர்வீஸ் நிறைய வரும். இப்போ வந்து உங்கள் சிஓ வந்து உங்களுக்கு ஒரு டியூட்டி நினச்சி வச்சுருப்பாரு, அதுக்கு வேறு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் வந்து சில மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஸ்பெஷலிஸ்ட்க்கு ஆல் த மோர் டிஃபிகல்ட். பிகாஸ் ஒரே ஒரு சிங்கிள் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போஸ்டட்னா அவருக்கு ரிலீவர் வேணும். ரிலீவர் இல்லாமல் அவங்க வந்து லீவ் கூட போக முடியாது. ஸோ யூ கெனாட் டிக்டேட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். யூ கெனாட் பிளான் அஹெட், எனக்கு இப்போ தான் லீவ் வேணும், நான் இப்படி தான் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பி வெரி ஃப்ளெக்சிபிள். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, மென்டல் ரோபஸ்ட்னஸ் வேணும். அதோட வந்து ஃபேமிலி லைஃப் வில் பி இன்டரப்டட் மெனி டைம்ஸ். பிகாஸ் ஃபீல்ட் போஸ்டிங் போகிறச்சா எல்லா ஃபீல்டுக்கும் ஃபேமிலி கொண்டு போக முடியாது. தே மே நாட் பி ஸ்கூல்ஸ் ஃபார் யுவர் சில்ட்ரன். அதாவது சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக ஒய்ஃப் வந்து செப்பரேட்டட் ஃபேமிலி அக்காமடேஷன்ஸு இருக்குது, ஸ்டேஷன்ஸ் அங்கே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். பட் அஃப்கோர்ஸ் எங்கே இருந்தாலும் அது வில் பி லுக்ட் ஆஃப்டர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. See, your train journeys, your air journeys எல்லாமே ஆர்மி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துடும். பட் அப்படியே போய் உங்கள் வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறதோ, அந்த ஸ்டேஷனில் போய் இறங்கின உடனே வந்து உங்களுக்கு மெஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணுறதோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஆர்கனைஸ்ட். பட் யூ ஹாவ் டு பி ரெடி டு டேக் இட் ஆன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களோட இந்த ஜேர்னியை ஃபுல்லாக ஷேர் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் அண்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you. Nice talking to you.